Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தயிர் சாதம். நான் சொல்ற மாதிரி தயிர் சாதத்தை செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்தை கூட நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல செய்யலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது கிறிஸ்பி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா 5 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். மஸ்ட் ட்ரை. Without any more delay, let's go to the video. தயிர் சாதம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி யூஸ் பண்றேன். குக்கர்ல 1 கப் அளவு பச்சரிசியை ஆட் பண்ணிருக்கேன். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா 6 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பச்சரிசியில செஞ்சிருக்கிறதுனால நல்லா குழஞ்சு சூப்பரா இருக்கு. இதுல நம்ம 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இல்ல அப்படின்னா நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்க வீட்டுல க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீமை கூட இதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு கரண்டி வச்சு எந்த வித கட்டிகளும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு தயிர், நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக தாளிப்பு கரண்டியில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1 கொத்தளவு கருவேப்பிலை இலை, காரத்துக்காக 1 வரமிளகாய கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம தயிர் சாதத்து கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதம் வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா இப்பயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பால் நிறைய தயிர் கம்மியா சேர்த்து தயிர் சாதம் செய்யும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இதை இப்ப நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இது கூட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது கிறிஸ்பி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு தடவை தயிர் சாதத்தை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.